2 வார காலமாகவே பெரியார் குறித்த தமிழ்நாட்டில் இது தேவைதானா? உங்களுடைய கருத்து எதிர்மறையான கருத்துக்கள் தொடர்ந்து ஒரு அரசியல் பரபரப்பா இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனை தேவைதானா? அதை நீங்க பெரியாரியவாதிகள்கிட்ட தான் கேட்கணும். இவ்வளவு பிரச்சனைக்கு இத்தனை பேர் திரண்டு வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க? டங்ஸ்டனுக்கா, இல்லை ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன், ஏதாவது சொல்லுங்க தம்பி. தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு, இல்லை எதுக்காவது, எந்த போராட்டத்துக்காவது, இல்லை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல், இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, இல்லை சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு நிலம்பரிப்பு, ஏதாவது இல்லை பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலப்பரிப்பு, எதுக்காவது வந்தாங்களா? தேவையான்னு கேட்குறீங்க. 60 ஆண்டுகளாக பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்கள் காட்டின படம் அது தேவையா? இது தேவையானா? எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா? சொல்லுங்க, அது தேவையா? பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர பெருமக்கள் என் இனச்சாவுக்கு எங்கே பண்ணீங்க நீங்க? 13 வயசு பையனை நெஞ்சில் 5 குண்டு வாச்சி கொண்டு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு நிற்கும் போது பதவிக்காக டெல்லியில் நின்னவரோட ஒருத்தருமே கேள்வி கேட்கல. இனத்தை கொன்னவன் கூட நின்னவன் கூட நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசிக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் திருமூல காந்தி சொல்றாரு, சீமான் அரசியல் இருந்து அப்புறப்பட போறாரு, அவர் வந்து அழிய போறாரு, வரலாற்றிலே சந்திக்காத ஒரு எதிரி வந்து இப்பதான் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நான் அப்புறப்படுத்துறது என்ன? யார் அப்புறப்படுத்த போறது? சரி, ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க, அப்புறப்படுத்துங்க, தயவு செய்து அப்புறப்படுத்துங்க. அதான் நான் சொல்லிட்டேன்னா அப்புறப்படுத்துங்க. நான் அப்புறப்படுத்த போறேன், அரசியல் அனாதை ஆயிரேன். அத பல அனாதைகள் சொல்லுது. 32 இயக்கம் சேர்த்து 300 பேரை திரட்டி விட முடியல. ஒரு ஆளு 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க? என்ன அப்புறப்படுத்துறது? 6 சீட்டு 1/4 சீட்டுக்கு போய் கையெட்டி நிக்கிற நீங்க என்ன கேட்குறீங்க? 234 இடமும் ஏன் இடம், நாடு ஏன் நாடு? எதுக்கு இந்த துணிவு, இந்த திமிரு ஏதாவது இருக்கா? உண்மையான கம்யூனிசம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்துற வேர்வையில் அவன் சிந்தன ரத்தத்தில் செவந்தது எங்க கொடி. உண்மையான கம்யூனிசம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகரம் பிள்ளைகள்கிட்ட இருக்கு. நீ சும்மா வெட்டி பேச்சு, வெற்று பேச்சு, வெறும் கூச்சல். எதை நீ செயல்படுத்திருக்க? சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு, சமுக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு? எந்த குப்பையில போட்டிய? என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம், நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இதுவரைக்கும் நீ மத்திய அரசில் இருந்ததில்லை. தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான். ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் 9.5 ஆண்டு இருந்தீங்க. ஐயா வாஜ்பாயி, ஐ.கே. குஜரால், டி.பி. சிங்கு, தேவேகவுடா, இந்த எல்லார் ஆட்சியிலும் இருந்தீங்கல்ல. அப்போலாம் எடுக்காம என்ன பண்ணீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது இது? ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் எடுக்கல? சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும், பிஜேபி அரசு எடுக்காது. ஏன்னா சாதி வாரிய, வகுப்பு வாரிய இடஒதுக்கீடுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டது அது. அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சாட்டி விடுறது. ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கணும்ல. அப்பாவி சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று, தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வெறி. ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு, நீதிமன்றத்துக்கு போயிட்டு, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியாரை பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கள? 1000 குற்றச்சாட்டு இருக்கு, அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிற. ஏன் கேட்கிற?
ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்க போட்டீங்க, நீங்கள் நிறுத்துவீல்ல, அங்கே சொல்கிறேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? ஏன் வருது? நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் அந்த கடையில முற்றுகிட்டு போன, பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். அப்புறம் நீ என்ன நீ வச்சுக்கிறேன்? நீ என்ன நீ முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. அது என்ன பண்றது? அவர் பிடல் காஸ்ட் சேகுவாரா, அவர் பெரும்படையை நிரட்டி. தம்பி, இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சிச்ச கட்சி திமுக தான். காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்காப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்காரு தம்பி, அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான், அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்பல. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. காட்டு. அதான் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும்ல, நீங்க அதை கேட்கணும்ல. தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவரு. சொல்லுங்க, எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்கே போய் படுத்திருந்தா? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே இதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது, சொல்லு பார்ப்போம். நாயை கல்லை விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண? 4 தெரு அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு கொலை. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது, அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. கேட்கிற கேள்விக்கு பதில். புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோமா? அதானே பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரியே கொடுக்கணும்னு பேசுறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு? நாங்க தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யாரு? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு? இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யாரு தெரியுமா? திமுகவில இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை அவன் தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல, நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்துல தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிகையில. அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீ குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில செத்தால இவங்களுக்கு, அதேதான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற பயிலாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி.